சமகால தமிழ் அரசியல் சூழலை பொறுத்தவரை 3 விவகாரங்கள் முக்கியமாக இருக்கின்றன. ஒன்று, தமிழரசு கட்சி ஏனைய மலையக முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து ஒரு பொது மேடையை உருவாக்கியது. இது முதலாவது முக்கியம். 2வது, செம்மணியில் இடம்பெறுகின்ற மஞ்சள் புதகுடி அகழ்வும் அது தொடர்பான மக்களுடைய போராட்டம். 3வது விஷயம், பலாலியில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஆணிவிடுவிற்கான போராட்டம். இந்த முதலாவது விஷயத்தை பொறுத்தவரையில் சில வேளை நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய பேரவையினுடைய தமிழ்நாட்டு பயணத்துக்கு எதிர்வினையாக அவர்கள் இதனை அந்த கூட்டை ஆரம்பிச்சிருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். மலையாள கட்சியில் அந்த அரசியல் ரீதியாக முரண்பட்டிருக்கின்ற இலக்குகளில் முரண்பட்டிருக்கின்ற மலையாள கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் இணைந்து அந்த கூட்டை உருவாக்கியிருக்கின்றன. 6 கட்சிகள் உருவாக்கியதாக செய்திகள் வருகின்றன. 3 விடயங்களில் முக்கியமாக கவனம் செலுத்துவதென்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஒன்று, அரசியல் தீர்வு சம்பந்தமான விஷயம், மற்ற மாகாண சபை சம்பந்தமான தேர்தல் சம்பந்தமான விஷயம், மற்றது காணி விடுவிப்பு சம்பந்தமான விஷயம், 3 தரப்பினுடைய காணி பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கை தழுவிய வகையில் ஒரு பொது மேடை ஒன்று அவசியம்தான். அந்த அவசியத்தை இந்த பொது மேடை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது ஆனாலும் இது தமிழ் அரசியலை பொறுத்தவரையில் 3ஆம் கட்டத்தில் செய்யப்படுகின்ற வேலை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். 1ஆம் கட்டத்தில் தமிழ் கட்சிகள் தனித்தனியாக தங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்கும். உட்கட்சி பிரச்சனையை தீர்த்து கட்சியை ஒழுங்காக வச்சுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. 2வது கட்டத்தில் கட்சிகளுக்கிடையே ஒருங்கிணைந்த அரசியல் ஒன்று தேவையாது. 3வது கட்டத்தில் நாங்கள் ஏனைய இலங்கை மட்டத்தில் ஒரு பொதுமேடையை உருவாக்குற ஒரு சூழலை நோக்கி நாங்கள். ஆனால் இங்கே தடி உண்டி பாய்ஞ்சு 1ஆம் கட்சி இன்றைக்கு தமிழரசு கட்சி நீதிமன்றத்தில் இருக்குது. அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அந்த தமிழ் கட்சிகளுக்கிடையான ஒருங்கிணைவு முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதுவும் தீர்க்கப்படவில்லை. இவர் தடி ஊண்டி பாய்ஞ்சு இவர்கள் பொதுமேடை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அந்த பொதுமேடை பெரிய அளவுக்கு விளம்பரத்துக்கு உதவுகின்ற அளவுக்கு எவ்வளவு தூரம் இந்த 3 தரப்பினுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு உதவும் சொல்லி குறிப்பிட்டுவிட முடியாது. 3 தரப்புகளும் இணைஞ்சு முன்னுக்கு போகிறதில் சில கொள்கை பிரச்சனைகள், குறிப்பாக வடகிழக்கு இணைப்பை சமஸ்தியை முஸ்லீம் கட்சிகளை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி குறிப்பிட முடியும். அவ்வாறு அரசியல் தீர்வு முயற்சிகளை தொடங்கினாலும் கூட ஒரு எல்லைக்கு மேலே நம்மள முடியாத ஒரு சிக்கல்தான். நிறைய கட்சிகளுக்கும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையில் பெரிய முரண்பாடுகள் வரப்போவதில்லை. அது என்னென்னா அது வேறு ஒரு பிரதேசத்தில் இருக்கிறபடியால் ஒரு தரப்புமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதையும் கூட நாங்கள் முதல் நிறைய கட்சிகளுக்கும் வடகிழக்கு தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு ஒருங்கிணைவை உருவாக்கி அதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் முஸ்லீம்களை இணைத்து செய்யப்படுத்துகிற ஒரு செயற்பாட்டை நோக்கி இருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். முஸ்லீம் மக்களோடையும் ஏதாவது ஒரு ஒருங்கிணைவுக்கு போகணுன்றது மிக முக்கியமானது. அது வரலாம் இல்லை தவிக்கலாம். நாங்கள் அதுக்கு போய்த்தானோ ஆகணும். வடகிழக்கு அவர்கள் அதை தாயகம் என்பதை நாங்கள் ஏற்கணும். ஆகவே நாங்கள் அரசியல் தீர்வு வரையில் அவர்களோடு ஒரு வலுவான உரையாடலை நடத்தணும். அதில் முரண்பாடுகள் இருந்தாலும் முரண்பாடுகளுக்கு மத்தியில் நடத்த வேணும் என்றதிலே எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் அதுக்குரிய காலம் வந்துட்டுதான், அதுக்குரிய ஆயத்த தயாரிப்பு வேலையில் நடந்திருக்கிறதா என்பது தான் இங்கே முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் இதில் கவனம் செலுத்துவது கூட பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். செம்மணி புதகுடி அகழ்வு விவகாரம் என்பது மேலே தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு சரியான வலுவான வரலாற்று சந்தர்ப்பம். அதை நாங்கள் உலகளாவியெல்லாம் முன்கொண்டு செல்லணும். ஆனால் எந்த அரசியல் சக்தியோ அல்லது எந்த சிவில் சக்தியோ அதை உலகளாவியெல்லாம் முன்கொண்டு செல்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை நடத்தினதாக தெரியும். இன்றைக்கு தோண்ட அங்கே பல்வேறு எலும்புக்கூடுகள் வருகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தால், அதாவது எதிர்பார்த்த விட மிக மோசமான வகையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையெல்லாம் காணப்படுறது. இன்றைக்கு ஐரோப்பிய யூனியன் தூதுக்குழு அதை சந்திக்கிறது.
அது அவர்கள் செம்மணி அகழ்வை பார்வையிட இருக்கிறார்கள். இதுகளெல்லாம் அந்த விவகாரத்துக்கு ஒரு சர்வதேசமயப்பட்ட தன்மையை கொண்டு வருவதற்கு சர்வதேச மட்டத்தில் பேசுவதாக உதவியாக. அப்போ அவர்கள் அது ஒரு மட்டத்தில் தான் கொண்டு போக முடியும். அதனை ஏனே முன்கொண்டு செல்ல வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை. அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களும் இதை எப்படி தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி நாங்கள் கூடுதலாக செலுத்துவதுதான் இன்றைக்கு அயோத்திய தூதுக்குழு வந்த ஒரு நிலையில் அவர்களுடைய கவனத்தை குவிப்பதற்காக மக்கள் போராட்டத்தை தொடக்கி இருக்கிறார்கள். நல்ல விஷயம். என்ற போராட்டத்தை தொடக்கியிருக்கார்கள். நல்ல விஷயம். ஆனால் இதுவும் சிவில் அமைப்புகள் தொடங்கி இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் எவ்வளவு தூரம் இதில் பங்கு பெற்றினார்கள் என்பது கேள்விகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அரசியல் கட்சிகளும் இதில் பங்கு பெற்றுவதனூடாக நாடு ஒரு தேசமாக இதை முன்கொண்டு செல்லக்கூடியதான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். இனிமேலாவது அந்த விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதில் நாங்கள் கோட்டை விடுவோமாக இருந்தால் நாங்கள் வரலாற்றை தந்த சந்தர்ப்பத்தை அநியாயமாக இழக்க விடுவோம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். கலாலி அணிவிடுவிப்பு போராட்டமும் கேப்பாக்குலவுமா கட்டடாத்துகின்ற அணிவிடுவிப்பு போராட்டம் இது தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கே பாதுகாப்பு அமைச்சர் வரிவடக்கில் உள்ள பணிகள் ஒன்றவற்றை விடுவிக்க முடியாது, வைத்திய கட்டுரை மருத்துவமனையை எல்லாம் மாற்ற முடியாது என்று சொல்லி கூறியிருக்கிறார். அவர்கள் எப்படி ஆனாலும் கூட போராட்டம் நடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது மக்களுடைய பணி, அதனை விடுவிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அப்போ அதை நாங்கள் ஒரு உலகளாவிய வகையில் கொண்டு சென்று பேசுபொருளாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவதனூடாக தான் உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு போகணும். இன்றைக்கு அது நிறைய கவனங்களை பெற தொடங்கிட்டு சர்வதேச ரீதியாக அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் எல்லாம் வர தொடங்கி இருக்கு. அப்போ இன்னும் நாங்கள் அதனை செல்வதனூடாக இந்த விடயத்தில் முன்னோக்கி நாடக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இதுக்குள்ளே ஒருங்கிணைந்த செயற்பாடு. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த செயற்பாடு இல்லாத குறிப்பாக கட்சிகள் இல்லாமல் கட்சிகள் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது மிகவும் கவலைக்குரியது என்பது என்னுடைய